ஜனநாயகன் படத்துக்காக தான் தளபதி கரூர் கூட்டத்துக்கே போயிருக்காரு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலமா வந்துட்டு அந்த கூட்டத்தெல்லாம் பயன்படுத்தி படத்துல வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து பெரிய மீசை வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த மேல போகும்ல கேமரா அப்படின்னு இருக்காரு, அது வந்து ட்ரோன் அப்படின்னு கூட சொல்ல தெரியல, மேல போற கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 பக்கமும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்காக தான் அப்படின்றாங்க. தான் சொன்னல, இதுக்கப்புறம் தளபதி என்ன பண்ணாலும் புத்தோன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் வந்து ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூட தெரியாம எல்லாரும் கண்ணாபுரான்னு கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குதா. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது கரூர் சம்பவம் கிடையாது, நெய்வேலியில தளபதி அவர்கள் செல்ஃபி எடுக்கும் போது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கூட வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பாட்டை ஒழுங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தளபதியோடைய சினிமா வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணிருப்பாங்க. எப்படி இந்த விஷயத்தை அரசியலாக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கரூருக்கு முன்னாடி நிறைய மாவட்டத்துக்கு தளபதி போனாரு, கூட்டம் கூட்டமா தான் மக்கள் வந்தாங்க. ஆனா அதெல்லாம் பத்தி பேசாம அந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா கரூருக்கு சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு பேசுறாங்க. எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல ஏதாவது கரூர் போர்டு இருந்துச்சா? நீ பாத்தியா? இல்லங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு மூளை இல்லங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. நியாயமா கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க.